ஹாய். ஏய் செருப்பு பிஞ்சிடும். தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா. ஜும்கு ஜும் ஜும். பெருமாள்னா லெட்டர். பெருமாள் ஓரமா படுக்க வேண்டியதானடா. உன்னை தாண்டது வீட்டுக்குள்ளே சோரேறி குதிக்கிற மாதிரி இருக்கு. நாயர் அனுப்பிச்சாரா? ஸ்டாம்ப் போட்ல நாயர் உங்ககிட்ட 2 ரூபா வாங்கிட்டு சொன்னார். ஏய் போடா, சாப்பாட்டு பாக்கியோட சேர்த்து எழுதிக்க சொல்லு. இந்த மணிகளா நாயருக்கு வந்த லெட்டரையும் சேர்த்து கொண்டாந்து கொடுக்குற. போடா, விட்டா நாயரே வித்துருவடா நீ. நாய உனக்கு தான் ஸ்டாம்ப் போட்டாம வந்திருக்கு. கௌசல்யா கௌசல்யான்னு எனக்கு யாரும் கிடையாது. ஏண்டா ஏண்டா எனக்கு வந்து கவரை பிரிச்ச? எதுக்குடா இப்படி கோவப்படுற? என் மகேஸ்வரியா இருந்தா இப்படி லெட்டர் எழுதி டைட்ட வேஸ்ட் பண்ணுவாங்கற? நெவர். ஸ்ட்ரைட்டா புறப்பட்டு வந்துருவா என்ன பாக்குறதுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லு ஜீவா. பாவம் டெலிஃபோனும் போஸ்ட் ஆபீஸும் இல்லைன்னா இந்த நாட்டுல எண்ணற்ற காதலர்கள் தற்கொலை பண்ணிக்குவாங்க. வாழ்க மத்திய சர்க்கார். மெதுவா சொல்றா, கோஷம் போடுறது கூட்டு போயிட போறாங்க. ஏன் ஜீவா படிச்சுட்டு என்ன செய்ய போற? வேலைக்கு போறேன். ஏய், கிரீட்டிங்க படிச்சுட்டு என்ன செய்ய போறேன்னு கேட்டேன். இது நண்பன் நம்ம அளவுக்கு யோசிக்க மாட்டேங்கிறானடா. என்ன பண்ணுவான்? படிச்சு கீழே போடுவான். நான் அந்த கௌசல்யான்றதை அடிச்சு எம் பேரை எழுதி ஏதாவது ஒரு ஃபிகருக்கு அனுப்புவேன். டேய் 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 டேய், இந்த கிரீட்டிங் அனுப்புனவங்க தான் வைக்கப்படணும். அதை விட்டுட்டு கிரீட்டிங் வாங்கினவன் இவன் வளையிறான், நெளிகிறான், கொலையிறான். சரி அதெல்லாம் விடு. வேற ஏதாவது கேட்டு எழுதியிருக்காளா? அன்புள்ள கவிஞர் மரியதாசன் மற்றும் சகோதரர் பெருமாள் பிச்சுமணி இந்த மாதிரி ஏதாவது? அது என்ன நோட்டீஸ் போட எல்லாரும் பேரையும் போட்டு எழுதுறதுக்கு? கிரீட்டிங் கார்டரா? ஜீவா உனக்கு இன்னும் புரியலையா? அதிர்ஷ்ட தேவதை 1/2 கிலோமீட்டர் தூரத்துல வந்துகிட்டு இருக்காடா. இந்த இருக்கிற தேனாம்பேட்டை சிக்னலுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துருவா. வந்துகிட்டு இருக்கா வந்துகிட்டு இருக்கா. பெண்கள் மனோபாவங்களை விமல் விளம்பரம் மாதிரி பல வழிகளில் வெளிப்படுத்துவாங்க. அதுல இதுவும் ஒண்ணு. உனக்கு காதல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூ ஹவ் பிகம் a dangerous fellow. டேய் ஜீவா, ஆசைப்பட்டே இல்ல, கண்டிப்பா வாங்குறோம். அப்படி போற வழியில பிளாட்பாரத்துல குரல் வளம் பாதுகாப்பது எப்படின்னு ஒரு புஸ்தகத்தையும் வாங்கி தர்றேன். ஏய் ஜீவா, இவன் அடுத்த பேக்கெட் நம்ம கிட்ட பிலிம் காட்டிட்டு வரான். கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கோ. ஏய், ஓ வாயில எடி பண்ண. டேய் 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 பிச்சு, ஏன் அதெல்லாம் பாக்குற? விலையெல்லாம் பாக்காதடா, நான் இருக்கேன்டா. நமக்கு குவாலிட்டி தான் முக்கியம். ஜீவா, நீ சும்மா விரல மட்டும் காட்டு, பெருமாளை அப்புறம் பாரு. இது வந்து பிலிப்ஸ் கரோக்கி மேக் மேடம், சிடி சேஞ்சர் வித் ஆட்டோ ரிவேஸ். இதோட பிரைஸ் வந்து வாங்க சார் வாங்க. என்ன வேணும் சார் பாருங்க. சார், நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா நல்ல சுத்தமான நயமான ஒரிஜினல் அக்மார்க் சார் டேப் ரெக்கார்டர் வேணும் சார். தோ இங்க இருக்கு சார், வாங்க இதெல்லாம் பாருங்க. சார் ஒன்றும் பயந்துடாதீங்க. அவன் நாமக்கல்ல குக்கிங் ஃபேமிலி, அதனால அப்படி மடப்பள்ளி எஃபெக்ட்ல கொஞ்சம் பேசுவான். எங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம், 1000 வாட்ஸோட ஹைஃபி சவுண்டோட ரிவர்ஸ் அனலாகோட டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டோட 7 சிடியோட தேவையில்லை. ஒரு சிம்பிள் சிஸ்டம் காட்டுங்க. வாங்க சார், இத பாருங்க சார். இது என்ன விலை? இது ஒரு 17000 ரூபாய் ஆகுது சார். மரி விலை ரொம்ப அதிகமா இருக்கு. இது நமக்கு தேவையா? அதான் இப்ப நமக்கு தேவை. எது? இல்லப்பா, இது சவுண்ட் சிஸ்டங்கள்ப்பா. அதுல என்னன்னா, நான் இந்தியா கண்ட்ரிக்கு வந்ததுல இருந்து திருச்சி வானொலியை விரும்பி கேட்பேன். அது இதுல கிடைக்குமா? கிடைக்காது. அப்படின்னா ரொம்ப சப்ப சிஸ்டமா தெரியுது இது. அப்ப வேற சிஸ்டம் பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். இத வேணா பாருங்க. பார்க்கலாம். சார், எங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி டேப் ரெக்கார்டர் இல்லைன்னா இல்லன்னு ஒரு போர்டு எழுதி வெளியே வச்சிட வேண்டியதானே? அனாவசியமா எங்களை அவமானப்படுத்துறீங்களே. எங்க டயத்தை வேஸ்ட் பண்றீங்க. இத பாருங்க. இது ரொம்ப நல்லா இருக்குடா.
இது அவனுக்கு பிடிச்சிருக்கு. இதை விட சூப்பர் ஐட்டம் எல்லாம் இந்த கடையில தெரியுது. உனக்கு என்னமோ இதை பிடிச்சிருக்கேன்ட்ட. சரி சார், பேக்கப் பண்ணிக்கங்க. அதை அப்படியே பார்சல் பண்ணிக்கங்க. அப்படியே பொட்டலம் கட்டிக்கங்க, என்னவும் பண்ணிக்கங்க. ஜீவா, என்ன இத பிடிச்சிருக்குங்கிறியே, இதே வேணுங்கிறியா? ஏன்பா நீங்க ஒரி பண்ணிக்கிறீங்க? சார், இங்க கிரெடிட் கார்டு அலோடா? கொடுங்க சார், கொடுங்க. அக்செப்ட். கொடுக்கறதா? ஏன்பா, எனக்கு இந்த இந்தியன் ஏசி கொஞ்சம் அலர்ஜி தலைவலியா இருக்குப்பா. நீங்க இருந்து கொடுத்து வாங்கிட்டு வாங்க. நான் அப்படி வெளியே தெருக்கோடியா ஒரு வாரம். என்ன விட்டு போறான் இது ஜீவா? என்கிட்ட வெறும் 300 ரூபா தாண்டா இருக்கு. இத முதல்ல சொல்ல வேண்டியதான்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. எங்க கிட்ட கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு. எனக்கு அப்பவே தெரியும் சார், நீங்க இப்படிதான் செய்வீங்கன்னு. முதல்லயே உங்க ஆள் ஒருத்தன் கையை கால ஆட்டினதுல ஒரு லேடி கஸ்டமர் ஓடியே போயிட்டாங்க. கையில பணம் இல்லாம ஏன் சார் வரீங்க? கெட் அவுட். வந்துட்டானுங்க உயிர் எடுக்கிறதுக்கு. எடுத்து வைமா உள்ள. பில் போடுங்க. உங்களை நம்பி நம்ம போறோமே. ச்சே, அசிங்கப்படுத்திட்டீங்கடா. நான் அப்பவே சொன்னேன்ல, வாயில குத்திரும். நீதான் கேட்கல. நாமத்தை நம்பாதன்னு சொன்னேன், கேட்டியாடா நீ? அவன் வேற கிரெடிட் கார்டு வாங்க மாட்டேங்கிறான். ஹாய். இனிமே நான் உங்களோட எங்கேயும் வர மாட்டேன். பார்சல் வந்திருக்கு. இங்க பார், ஆஞ்சநேயர் சஞ்சீவ மலையை தூக்கிட்டு வர மாதிரி வரான். வாடா. நாயர் உங்ககிட்ட இந்த பார்சல் கொடுக்க சொன்னார். யாரா பார்சல் நம்பர் வந்து? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாயர் கொடுக்க சொன்னார், நான் கொடுத்துட்டேன். ஆமா, தூக்கிட்டு வந்துட்டார். கொண்டா. அண்ணே, பழைய பாக்கி. ஏய், இந்த பாக்கி ஜாக்கி எல்லாம் சொல்லாத. போடா போடா. ஓ, பார்சல். என்னுடைய ஃபாதர் தான் ஆஸ்திரேலியா இருந்து ஏதாவது கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வேண்டான்னு சொன்னா கேக்குறாரா? ஓகேடா, உள்ள என்ன இருக்கோ அதை ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்காங்க. பிளடி பரதேசி ஃபெல்லோஸ். டேய், இது எனக்கு வந்த பார்சலா இருக்கும். இது என்னோட பாக்கி அனுப்பிச்சிருப்பா. பாக்கியா? முதல்ல மெஸ் பாக்கிய செட்டில் பண்ணுங்கடா. இது ஃபாரின் பார்சல் இல்லப்பா, இது பார்த்தாலே பக்கா லோக்கல் கண்ட்ரி பார்சல் மாதிரி இருக்குது. உன் ஃபாதர் தான் ஊசி போன புளியோதரைய பார்சல் பண்ணிருக்காரு. எடுத்து சாப்பிட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிடு. நான்சென்ஸ். எங்க டாடி புளியோதரை அனுப்ப மாட்டாருடா. டேய், ஏன்டா சண்டை போடுறீங்க? பிரிச்சு தான் பாருங்களேன். டேய், பார்சல்ல ஃப்ரம் அட்ரஸே இல்ல. யார் அனுப்பிச்சாங்கன்னே தெரியலடா. ஃப்ரம் அட்ரஸ் இல்லாத பார்சலை பிரிச்சு கை போய் கால் போய் விரல் போன கதையெல்லாம் உனக்கு தெரியுமில்ல ஜீவா? ஓ உடம்புக்கு இது தாங்கும். நீ பிரிடா. டேய் பிச்சு, அவன் தான் பயப்படுறான், நீயாவது பிரிய. பலி கெடாவ பாத்திருக்கியா? எனக்கு பயமா இருக்குடா. டேய், கூப்பிட்டீங்களா? எந்த விழிச்சோ? இல்ல, இந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணுங்க. உடனே புறப்படுங்க. ஒரு குண்டு குண்டு வெடிச்சு சிதற போகுது. டேய், இதுக்கு போய் பயப்படுறீங்களே, நானே பிரிக்கிறேன். இல்ல ஜீவா, இருக்கிறது ஒரு உயிர். அது போறது ஒரு தடவை தான். அது நம்முடைய பாரத தேசத்துக்கா போனா பரவாயில்லையே, ஒரு அற்ப பார்சலுக்கா போகணும். டோன்ட் ஓபன் இட் ஜீவா, ப்ளீஸ் டோன்ட் ஓபன். மீனாட்சியோட எந்த சத்தம்? நீ எந்திரி இங்கோட்டு வந்ததே. வெயில நின்று முகம் கருத்து போயலோ. ചേട്ടാ, അങ്ങോട്ട് പോകണ്ട. അവിടെ ബോംബുണ്ട്. பாமோ? ஆறு பறஞ்சது? நீ பட்டி பறஞ்சோ? பட்டினா என்ன அர்த்தம்? பட்டினா மலையாளத்துல மகாராஜா அர்த்தம். அப்படின்னா என்ன பட்டினே கூப்பிடுங்க. பாம்பு இருக்கு. ஐயோ, பின் விளைவுகளை முன்கூட்டியே சரியா கணிச்சு சொல்றதுல இந்த பெருமாள் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. டேய், இவ்வளவு பெரிய ராமத்தை போட்டு ஏன்டா விஞ்ஞானிகளை அவமானப்படுத்துற? நாயர், உங்க மிஸ் பாக்கிக்காக எவனையோ நீங்க கேவலமா பேசிருக்கீங்க. அதுல அவன் கடுப்பாகி பாம பார்சல் அனுப்பிச்சிருக்கான். டேய், நானே அட்ட டைம்ல 500 பேருக்கு ஒன்னா பார்சல் அனுப்புறேன். எனக்கு எவன்டா பார்சல் அனுப்புறவன்? இத பார்த்தா பாம் பார்சல் மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? ஒரு மைசூர் பாவை கொஞ்சம் பெருசா பண்ணி அது ஒருத்தருக்கே பார்சல் பண்ண மாதிரி இருக்கு. மெஸ் புத்தி இன்னும் போகலையா? அப்படின்னா நீங்க தைரியமா கையில எடுத்து போறீங்க. என்ன பயந்துட்டீங்களா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? நான் யாரு? என்ன பார்த்து பயப்பட மாதிரி தெரியுதா? என்ன கேள்வி கேட்கிறேன்? அப்ப எடுத்து போறீங்க. எனக்கு பிரிச்சு பழக்கம் இல்ல, சேர்த்து தான் பழக்கம். சார், ஜீவா சார், சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் காசு தர்றதில்ல, படுக்கிற இடத்துக்கும் வாடகை தர்றதில்ல. ஆனா மன்னார்குடியிலேயே பிறந்தவ மாதிரி ஃபேனுக்கு அடியிலேயே படுத்துட்டு இருக்கிறியே, இந்த ஃபேனை எங்க திருடுனீங்க? யோ, நீ லுக்குற என்ன லுக்குற? பேலஸ் மாதிரி ஒரு இடத்த வாடகை கூப்பிட்டுருக்க, லுக்குறியா நீ? பீஸ் பீஸ் ஆகிடுவேன். மீனாட்சி, வா போவோம். ஏய் பெருமாள், இப்படி மிரட்டுனாதான் சரியா வருவானுங்க.
கௌசல்யா. ஜீவா, கௌசல்யா லவ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்பா. ஆல் தி பெஸ்ட்டா. என்ஜாய். ஹாப்பிலி என்ஜாய்.